இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க மதீனாவில் மௌத்தாகணுன்ற ஆசை. மதீனாவில் மௌத்தாகணுன்ற அவங்களுக்கு ரொம்ப ஆசை, அதிகமான ஆசை மதீனாவில் மௌத்தாகணும். அதனால என்ன செய்வாங்களா, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மதீனா விட்டு போகவே மாட்டாங்க, எப்பவுமே மதீனாவிலேயே இருப்பாங்க. ஏதாவது ஒரு அவங்க போனாங்க, அவருடைய சரித்திரத்தில் எழுதுறாங்க, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனா விட்டு அவங்க போனாங்க அப்படின்னு என்ன காரணத்துக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜினுடைய நேரத்தில் மட்டும் போவாங்களாம், மற்ற எந்த காரணத்துக்கும் மதீனா விட்டே போக மாட்டாங்க. காரணம் அவங்களுடைய முழு ஆசை மதீனாவில் மௌத்தாகணுன்ற ஆசை. என்ன செய்வாங்க அவங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில இரவினுடைய ஒரு நாள் கூட கனவுல பார்க்காம அவங்க என்ன செய்யல, இரவை கழிக்கல அப்படின்னு சொன்னாங்க. எல்லா நாளும் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்த்தாங்களா, ஒரு நாள் கூட என்ன செய்யல, கனவுல பார்க்காம கழியவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஏற்பட்ட மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆசை என்னன்னா, மதீனாவில் மௌத்தாகணும்ன்ற ஆசை. ஒரு நாள் என்ன செய்யறாங்க, கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வரும்போது கனவுல கேட்கிறான், யா ரசூலல்லாஹ், நான் எப்போ மரணமாவன்ற விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா, நான் எப்போ மரணமாவன்ற விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன், என்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன், மதீனாவில் வந்துடுவேன், எனக்கு மதீனாவில் மௌத்தாகணுன்ற ஆசை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல என்ன செஞ்சாங்க, 5 விரலை காட்டிட்டு மறைஞ்சிட்டாங்க. 5 காட்டி என்ன செஞ்சாங்க, 5 விரலை காட்டிட்டு மறைஞ்சிட்டாங்க, இஷாரா செஞ்சுட்டு மறைஞ்சிட்டாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புரியல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி காட்டிட்டாங்களே என்ன ஏதுன்னு புரியல அவங்களுக்கு. இருந்தாலும் என்ன, அந்த காலத்தில் வாழ்ந்த இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடிதம் எழுதினாங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சான், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்டேன், கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல் 5 விரலை காட்டிட்டாங்க அப்படின்னா, இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு 5 இஷாரா சொன்னாங்க, 5 விஷயங்களை சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, 5 விஷயங்கள், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா, 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வை தவிர யாருக்குமே தெரியாது. முதலாவது இருக்கே மறுமை, எப்போ எப்படி நடக்கும், எப்போ நடக்கும் யாருக்குமே என்ன செய்யாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு இஷாரா மட்டும் சொன்னாங்க. என்ன இஷாரான்னு சொன்னா, மறுமை என்பது வெள்ளிக்கிழமை ஏற்படும் சொன்னாங்க. நான் எந்த வெள்ளி, 2000, 2050, 3000, 3050 எதுவுமே தெரியாது, இல்முஸ்ஸா அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். 2வது இருக்கின்றது மலை, எப்போ எங்க எப்படி பெய்யணும் எவ்வளவு வரும் அல்லாஹ் தவிர யாருக்குமே தெரியாது. 3வது இருக்கின்றது ஒரு மனிதனுடைய மரணம் அப்படின்னு சொன்னாங்க, எங்க அந்த மனிதன் உயிர் எங்க மரணிப்பான், எப்போ மரணிப்பான் அது யாருக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தவிர. 4வது இருக்கின்றதே மனிதனுடைய வாழ்வாதாரம். என்ன செய்வாரு, ஒரு கனவோடு போவாரு, இன்னைக்கு நான் என்ன செய்வேன், 1000 ரூபாய் சம்பாதிப்பேன், 2000 சம்பாதிப்பேன், 3000 சம்பாதிப்பேன், 5000 சம்பாதிப்பேன். ஆனா அல்லாஹ் எல்லாத்தையும் போக்கிட்டு 1 ரூபா கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான், லாபமே இல்லாம வீட்டுக்கு அனுப்புவான். 4வது சொன்னாங்க, அவனுடைய சம்பாத்தியம் வாழ்வாதாரத்தை என்ன செய்யணும், அல்லாஹ்வை தவிர யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் தான் நிர்ணயிக்கும். 5வது இருக்கின்றதே ஒரு கருவுற்ற பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசு, அது ஆனா பொண்ணான்றது அல்லாஹ்வை தவிர யாருக்குமே தெரியாது. என்ன